ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம மதுரை கிளைண்ட்டோட பார்ட் 2 வீடியோ. ஸோ இந்த செஷனில் பார்த்திங்க அப்படின்னா முகூர்த்தம் மேக் ஓவர் தான் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன நடந்தது, எப்படி மேக்கப் பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து நான் ஷார்ட்ஸாக போட்டதுக்கும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்குமே வந்து பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்தது. எப்படி பண்ணீங்க, அதே மாதிரி உங்களோட ஜுவல்லரி பயங்கர ஹிட்டாக இருந்தது. ஜுவல்லரி பிளேஸ்மெண்ட் எப்படி இருந்தது, அது எப்படி பின்னாடி டைப் பண்ணுன்றது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ அதே மாதிரி வந்து ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நிறைய பேத்துக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும், நிறைய செஷன் இருக்கும். அவங்களோட சாரீ, ப்ளவுஸு, ஜுவல்லரி, நெத்திச்சுட்டி, ஃப்ளவர்ஸ் எல்லாமே. ஸோ அவங்களோட பிக் டே இது, அவங்களோட கல்யாண நாள். அவங்களுக்குன்னு தனிப்பட்ட விருப்பங்கள் இருக்குது. ஸோ அவங்களோட ஓன் டிசைன்ஸ், அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் ஆஸ் எ மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ கிளைண்ட்டை திருப்தி பண்ணுறது தான் எங்களோட வேலை. ஸோ அது வந்து நம்ம எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி தருவோம். ஸோ அதே மாதிரி நம்ம கிளைண்ட் பார்த்திங்க அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக எல்லாமே கோல்டு ஜுவல்லரி, அதே மாதிரி டைமண்ட் ஜுவல்லரியும் இருக்குது. ஸோ அவங்களோட வெட்டிங்க்கு வந்து இது கண்டிப்பாக எல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மாதிரி நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ எப்படி பியூட்டிஃபுல்லாக காமிக்கலாம், அழகாக பிளேஸ்மெண்ட் ஒன்று பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து ஃபுல்லாகவே பண்ணியிருந்தோம். அவங்களுக்கு நெயில்ஸ் வந்து ஃபுல் கிராண்ட் டைமண்ட் நெயில்ஸு அது எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஓகே, அதே மாதிரி என்னோடய மேக்கப், என்னோடய ஹேர் ஸ்டைலிங்கில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னன்றது நீங்கள் கமெண்ட் பண்ண போகிறீங்க. அதை நான் படிக்க போகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் அதை கண்டிப்பாக மென்ஷனும் பண்ணி சொல்ல போகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ மேக்கப் பிடிக்குமா, நான் பண்ணுற ஸ்கின் ஃபினிஷ் பிடிக்குமா, இல்லை ப்ரைட்டாக பண்ணுறது பிடிக்குமா, லிப்ஸ்டிக் சட்டிலாக பிடிக்குமா, ஹேர் ஸ்டைல்ஸ் பிடிக்குமா, அதில் என்ன வேரியேஷன் நான் பண்ணுறதுல பிடிக்குன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்துட்டு ரிப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவும் அதில் மென்ஷன் பண்ணி போடுறேன். கொஞ்சம் மேலே 이제 누구나 ഇതിപ്പം നേരല്ല ലൈറ്റ് ക്ലാസ് റൈറ്റ് സൈഡ് മേലെ ആ മേലെ ആ கொஞ்சம்
கிச்சன் போட்டு கொடுக்கலாம். ஆமாம் ஆமாம். ரெண்டு கம்பி மட்டும் உடஞ்சிருச்சு. போட்டுக்கலாமா? ஆமாம் ஆமாம். இந்த குவாலிட்டி டிஃப்ரெண்ட் ஃபினிஷாக இருக்குது. ஒவ்வொன்றும் ஓகே. கேட்டு ஹாய் சரி மலத்தி வரியா? சரி போடணுமா? எக்ஸ்டென்ஷன் போடணும். ஏன் அள்ளி போட்ட மாதிரி போடலாம்ல? இந்த மாதிரி இப்படியே இருக்கட்டும். இந்த கொக்கி உடஞ்சிருச்சு. கை மட்டும் போட்டுக்கோங்க. இருக்கணும். அப்படியே அங்கே பாருங்கள், சும்மா போடுற மாதிரி. ஸோ நம்ம மேக் ஓவர்லாம் பண்ணிவிட்டு அவங்களோட ஹாலுக்கு வந்து போயாச்சு. ஸோ வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் எலைட் மாஸ்டர் ஹாலில் தான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து நமக்கு அவங்க ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே அங்கே பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வந்து இதுக்காக தனியாக அந்த 1 டேக்கு மண்டபம் மாதிரி பெருசாக பில்ட் பண்ணி அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. பயங்கர கிராண்ட் என்ட்ரி, அப்புறம் வந்து ஹார்ஸ் என்ட்ரி, அப்புறம் வந்து ஃபயர் வச்சு பண்ணுறது எல்லாமே வந்து வேறு லெவல் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ வாங்க வீடியோவில் பாருங்கள்.
மணி நேரத்துக்கு முன்பு பின்பு பேக் டு ரியாலிட்டி. குட் நைட். கரெக்டாக மாற்றி வச்சா அவங்க ஏதோ இது மாற்றிட்டாங்க, ஏற்றி பை மாற்றி ஆமாம் ஏற்றணும். கலட்டி வச்சிருவோம். ஏன்னா இதெல்லாம் அப்புறம் இந்த பீச் அப்படின்னா அது கலையில் விழுந்துடும். இந்த பாதுகாத்துலாம் இருக்க முடியாது. நீங்கள் பக்கத்தில் இல்லைங்க. இப்போதான் கிளம்புறேன். பரவாயில்ல, நம்ம நீட்டை போட்டு இங்கே வரணும். அவர் வர சொல்லுங்க. போட்டுருக்கேன் அங்கே ஒரு ரிசப்ட்